வணக்கம், நான் தான் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது எல்லாருக்கும் பிடிச்ச கொத்தமல்லி சாதம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி சாதம் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து கலர் கரெக்டாக வராது. அதனால் அந்த கொத்தமல்லியை கரெக்டாக எப்படி குக் பண்ணுறது, எந்தளவுக்கு காரம் போடணும், முக்கியமாக அந்த தாளிப்பு, அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் அந்த சாதம் இதெல்லாம் போட்டு நல்லா எப்படி மிக்ஸ் பண்ணிட்டு சொல்லி பார்க்க போகிறோம். இதோட தொடர்ந்து பார்க்க போகிற ரெசிபி என்னங்கன்னா உருளை பட்டாணி மசாலா. இந்த உருளை பட்டாணி மசாலா வீட்டில் பண்ணுறதுக்கும் கல்யாண மண்டபத்தில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குல்ல. இன்றைக்கி நம்ம பார்க்க போது கல்யாண மண்டபத்தில் பண்ணுற அந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பார்க்க போகிறோம். கொத்தமல்லி ஒரு பெரிய கட்டு, வேக வச்ச பொன்னி ரைஸ் தேவையான அளவு, பச்சை மிளகாய் 4-5 நம்பர், இஞ்சி 2 சின்ன துண்டு, பூண்டு 6-8 பல், உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வேர்க்கடலை 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3-4 நம்பர், புளி ஒரு சின்ன துண்டு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நெல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதாங்க இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த கொத்தமல்லி சாதத்துக்கு இந்த கொத்தமல்லியை கொதிக்க தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். அதனால் நல்ல சூடாக இருக்க தண்ணியில் கட் பண்ணி வச்சுருக்க அந்த கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் போடுறோம். போட்ட பிறகு கரெக்டாக ஒரு கொதி வர டைமில் எடுத்துக்கணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஏன் கேட்டிங்கன்னா கலர் மாறிடும் அந்த கொத்தமல்லி பேஸ்ட் அரைக்கும் போது. ஜஸ்ட் ஒரு கொதி வந்த உடனே இந்த மாதிரி பச்சை தண்ணியில் எடுத்து போட்டுருங்க. இந்த மாதிரி பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா அந்த கொத்தமல்லி சாதம் நல்லா க்ரீனிஷ் கலர் இருக்கும். அதனால தான் பிளான்ச் பண்ணி முடித்த உடனே கோல்டு வாட்டரில் போடணும்னு சொல்கிறேன். பார்த்தீங்களா, நல்ல க்ரீனிஷ் கலர் இருக்குல்ல. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை அப்படியே அரைக்க போகிறோம். ஒரு சின்ன துண்டு புளி போட்டிருக்கேன். இந்த புளி எதுக்காகனா அந்த டேஸ்ட்டு அந்த கொத்தமல்லியோட காரத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிருங்க. எடுத்த உடனே அதிகமான தண்ணி வேண்டாம், தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். கெட்டியாக இருக்கணும் இந்த பேஸ்ட்டு. தண்ணியாக இருந்தால் குக் பண்ணுற டைம் அதிகமாகும். அப்படி குக் பண்ணால் கலர் மாற ஆரம்பிச்சிடும். இதுக்கு பிறகு தாளிப்பு போட்டு அந்த கொத்தமல்லி பேஸ்ட்டை போட்டு மிக்ஸ் பண்ணி ரைஸோடு மிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த நல்லெண்ணெய் சூடான பிறகு கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ணுங்கள். அதாவது மீடியமான ஃப்ளேம் இருக்குன்னு சொல்கிறேன். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகாய், பச்சை கருவேப்பிலை இதெல்லாம் போட்ட பிறகு மீடியமான ஃப்ளேம் வச்சு நல்லா வறுத்துருங்க. நல்ல கடக்கு முடக்குன்னு இருக்கணும் இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு. ஏங்கிட்டனா அந்த கொத்தமல்லி அந்த ஃப்ளேவரோட, அதுக்கப்புறம் காரத்துக்காக பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதோட இந்த கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் கொஞ்சம் கடக்கு முடக்க இருந்தால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு வரட்டும்னு சொல்கிறேன். நான் நிறைய ப்ரிப்பரேஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் சின்ன சின்ன விஷயத்தை கரெக்டாக நோட் பண்ணி வீட்டில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பெருங்காயம் போடுங்க. அதுக்கு பிறகு அரைச்சி வச்சுருக்க கொத்தமல்லி பேஸ்ட்டை போடுறோம். அதே டைமில் தேவையான அளவுக்கு உப்பு போடுறோம். உப்பு கரெக்டாக போட்டுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில பேர் உப்பு ஒரு கல் கம்மியாக போட்டு சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணால் கரெக்டாக அந்த காரம், அந்த டேஸ்ட் எக்ஸாக்டாக என்ன வருது சொல்லி தெரியாது. அதனால் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணுறது அதிகபட்சம் ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணால் போதும். ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டாம். ஏன் கேட்டிங்கன்னா ஆல்ரெடி கொதிக்கிற தண்ணியில் போட்டு தான் எடுத்துருக்கோம். இப்போ இந்த மசாலாவும் ரெடி ஆகிடுச்சு. வேக வச்ச இந்த சாதத்தை இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சாதம் எந்த அளவுக்கு கேட்டிங்கன்னா அந்த மசாலா எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சாதத்தை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த கொத்தமல்லி சாதம் ரெடி. நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் வீட்டில் பண்ணிவிட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்து போய்ட்டு லஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன்.
அந்தளவுக்கு பிரமாதமாக இருக்கும். உங்கள் பக்கத்தில் இருக்க டேபிள் இருக்கவங்க என்ன சாதம் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி ஒரு அல்டிமேட்டான கொத்தமல்லி சாதம் பார்த்தாச்சு. இதோட தொடர்ந்து பார்க்க போகிற ரெசிபி என்னங்கன்னா உருளை பட்டாணி மசாலா. உருளை பட்டாணி மசாலாவுக்கு தேவையான பொருட்கள்: உருளைக்கிழங்கு 1/2 கிலோ, பச்சை பட்டாணி 100 கிராம், பெரிய சைஸ் வெங்காயம் 1 நம்பர், பெரிய சைஸ் தக்காளி 2 நம்பர், இடிச்ச பூண்டு 15 பல்லு, பச்சை மிளகாய் 2 நம்பர், காய்ந்த மிளகாய் 2 நம்பர், சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் சிறிதளவு, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், கடுகு தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். இப்போ எண்ணெய் சூடாக இருக்குது, கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு போட்ட உடனே பொரிஞ்சு வர டைமில் இடித்து வச்சுருக்க இந்த பூண்டு போடுறோம். இதுக்கப்புறம் காய்ஞ்ச மிளகாய் 1-2 உடச்சி போடுறோம். அதே டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை, பொடிசாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம். இந்த இடத்துல வெங்காயத்தோட தன்மை வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஏன் கேட்டிங்கன்னா இந்த தக்காளி கூட இருந்தால் தான் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு மேஷ் பண்ணி குக் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் வெங்காயம் கம்மியாக போட்டிருக்கோம். இந்த வெங்காயத்தோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய். அதிகமான பவுடர் மசாலா போட்டால் நல்லா இருக்காது. அதனால் பேலன்ஸ் பண்ணி பச்சை மிளகாவும் இதில் போட்டிருக்கோம். சரிங்களா? இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா பதங்கணும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா மீதி உள்ள இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது தக்காளி, மஞ்சத்தூள், மிளகாய் பவுடர், தனியாத்தூள், உப்பு, தேவையான பவுடர் மசாலா எல்லாத்தையும் நம்ம போட்டுறோம். இந்த மாதிரி பவுடர் மசாலா தனித்தனியாக போடுறதுக்கு என்ன காரணம்னா உங்களுக்கு நல்லா கலர் கொடுக்கும். இதுவே வந்து வீட்டில் இருக்க குழம்பு தூள் யூஸ் பண்ணினா உங்களுக்கு ஒரே மாதிரி கலர் தான் இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைசஸ் போடுறது இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த ஸ்பைசஸ் பவுடர்லாம் போட்ட பிறகு அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு இந்த மசாலாவை திருப்பி குக் பண்ண போகிறோம். இப்போ இந்த வெங்காய தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருளைக்கிழங்கு, பர்டிகுலராக இந்த ரெசிபிக்கு உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தோலோடு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு தோலை பீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மேஷ் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த உருளைக்கிழங்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா மேஷ் பண்ணி போடுறோம். அந்த மேஷ் பண்ணி போடும்போது ரொம்ப ஃபைனாக மேஷ் பண்ணோன்னா ஒன்றும் பாதி அங்கங்கே முழுசாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் வேக வச்ச பச்சை பட்டாணி. இந்த இடத்துல காஞ்ச பட்டாணி யூஸ் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேண்டாம். பச்சை பட்டாணி கொடுக்குற டேஸ்ட்டு மாதிரி உங்களுக்கு வந்து காஞ்ச பட்டாணி கொடுக்காது. அது மட்டும் இல்லை, காஞ்ச பட்டாணி வேக வச்சிங்கன்னா அந்த ஸ்டாக் வாட்டர்லேயே வந்து எல்லாமே போயிடும். அதனால் பச்சை பட்டாணி யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் மீதி உள்ள உருளைக்கிழங்கு அதில் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை, பெருங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். அதே டைமில் 1-2 உருளைக்கிழங்கு முழுசாக இருந்ததுன்னா இந்த மாதிரி மேஷ் பண்ண ஆரம்பிங்க. அதுக்கப்புறம் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா இந்த மாதிரி மசாலா நல்லா ப்ராப்பராக ரெடியாக இருக்கும். திருப்பி நம்ம க்ளோஸ் பண்ணி அந்த ஸ்டீமிங் ஆப்ஷனை ஒரு 5 நிமிஷம் விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையாக மேரேஜ் ஃபங்க்ஷனில் பண்ணுற மாதிரி இந்த உருளை பட்டாணி மசாலா ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் ப்ராப்பரான ரேஷியோ, இந்த தக்காளி எவ்வளோ பண்ணணும், வெங்காயம் எவ்வளோ பண்ணணும், மசாலா எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க.